ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புதுமை என்றுமே வந்துட்டே தாங்க இருக்கு. நம்ம எண் கணிதத்துல கூட பாத்தீங்கன்னாக்க விதி எண், விதிசார் எண், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சரிங்க, இன்னும் என்னென்ன புதுமையான ஆச்சரியமூட்டக்கூடிய மேஜிக்கல் விஷயங்கள் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜியை நம்முடைய ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. தெரிஞ்சுக்கவே ரொம்ப ஆவலா இருக்குல்ல? வாங்க நேர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், என்றுமே மாறாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா புதுமை தான். அது இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் உங்கள் பேர் தான் சார் போடணும். ஏன்னா எண் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி விதி நியூமராலஜி, விதிசார் நியூமராலஜின்னு, தேவதை நியூமராலஜின்னு எக்கச்சக்கமான புது கான்செப்ட்ஸ் நீங்கள் பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து எங்களுக்காக இந்த வச்சுக்கோங்கப்பா, எல்லாரும் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு கொடுத்துட்டே வரீங்க சார். அந்த வரிசையில் இப்போ எங்களுக்காக புதுசாக நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது என்ன, அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஏதாவது லைஃப் எண் அப்படிங்கிறத ஒன்றும் சொல்ல போகிறேன். அந்த லைஃப் எண். ஆமாம், இது வரைக்கும் யாருமே சொல்லலைங்க. ஆமாம், நான் சொன்ன விஷயத்தில் நிறைய பேர் சொல்லலை, யாரும் சொல்லலை தான். நம்மளை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த லைஃப் எண்ணுன்னா என்னங்க அப்படின்னாக்கா சொல்ல போகிறேன். எல்லாமே இந்த வாழ்க்கையே ஒரு கணக்கு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போது ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, ஒரு 5 நம்பர் சொல்லணும். இந்த 5 நம்பரையும் கூட்டணும், ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் இப்போ நீங்கள் ரேண்டமாகவே சொல்லலாம், நீங்களா உங்களுக்கு மனசில் தோன்றதை சொல்லலாம். இதை சொல்கிறத நாம் இவங்களுக்கு சொல்லும்போது அதை அப்படியே அவங்க உள்வாங்கிட்டு பார்க்குறவங்க நீங்களே உங்கள் செல்ஃபாகவே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. போட்டுட்டு நீங்களே ஒரு 5 நம்பரை சொல்லிக்கிங்க. அது எப்படினாலும் இருக்கலாம், அது உங்கள் டேட்டில் இருக்கிற நம்பர் இருக்கலாம். ஆனால் ரேண்டமாக இருக்கணும், அப்படியே ரிப்பீட்டடாக இல்லாமல் ரேண்டமாக, இல்லை அதிலே சம்மந்தமே இல்லாமல் வேறு ஃப்ரெஷ்ஷாக கூட சொல்லலாம். சிங்கிள் டிஜிட்டா, டபுள் டிஜிட்டா? சிங்கிளும் இருக்கலாம், டபுளும் இருக்கலாம். கூட்டிகிட்டு இந்த 5 முறை போடுங்க, 5ஐயும் கூட்டுங்க. அது என்ன எண் வருது அப்படின்னால் அந்த எண்ணு தான் லைஃப் எண். அது சில பேருக்கு அந்த எண் ஒரு சூத்திர எண். அந்த சூத்திர எண் சில பேருக்கு வாழ்க்கையில இண்டிகேஷன் கொடுக்குது. அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதான் சொல்ல போகிறோம். ஓகே, அதுக்கு தான் அந்த டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு அதை நம்ம சொல்லும் போகும்போது அவங்களுக்கு அது அந்த புரிதல் வந்துடும். சில பேருக்கு லைஃப்லேயே நீங்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்ல போகுது. சில பேருக்கு அது எச்சரிக்கை எண்ணாக இருக்கும். அதுதான் சூத்திர எண், அதுதான் லைஃப் எண். எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதெல்லாம் மக்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், இதில் என்னென்னா பயணிக்கிறோம் அப்படின்னு தெரியும். இதில் என்னென்னா வாழ்க்கையின் சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கை பயணத்தில் ரிஷி மூலம் நதி மூலம் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். எப்படி அப்படி என்றால், ஒரு டேட் ஆஃப் பர்த்து ஒன்று சொல்ல போகிறேன். எந்த டேட் ஆஃப் பர்த்னாலும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், இல்லை அது ஜென்ரலாக இருக்கலாம். ஒரு 5 நம்பர் நீங்களே கூட சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த்துன்னு வச்சுக்கிறோமே. இந்த டேட் ஆஃப் பர்த்து 18/9/1982 வச்சுக்கிறோம். அப்போ நம்ம ஃபார்மேட் பண்ணி 9/9/2 இதுதான். சரி, இப்போது 18/9/1982 இது யாருடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் தெரியாது, சும்மா போட்டோம். நீங்கள் ஒரு 5 நம்பர் சொல்லுங்கள். அது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், சிங்கிள் டபுள் டிஜிட்ஸு. நான் இப்போ அதை கூட்டுறேன். கூட்டிகிட்டு வர எண்ணை வச்சுட்டு அவங்க லைஃப்பை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இது மாதிரி நான் சொல்கிறத நீங்களே போட்டு பார்க்கலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு இப்படி சொல்லணும், கேட்கணும். அப்புறமா லைஃபை ஓஹோ இப்படி தான், இதான் லைஃபாங்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் ஒரு 5 நம்பர் நீங்களே சொல்லலாம். 55 குட். அடுத்து 23 13 22 இன்னும் ஒன்று சொல்லணும். 17 ஓகே. 9 12 15 20 2 1 3 5 6 8 13 2 9 15 20 சரி 2 1 3 5 6 8 13. ஆமாம், அவங்க சொன்னது 55 13 23 22 17 மொத்தம். நீங்கள் அதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. கூட்டி பார்த்தீங்கன்னா 130 வரும். 130 அப்படிங்கிறது 1 3 4ன்னு வருது. இந்த 4 13, அதாவது 130 13 1 + 3 1 + 3 4ன்னு வருது. இந்த 4 அவங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்தவங்களுக்கு 18/9/1982 அப்படின்னு பிறந்தவங்களுக்கு என்ன சொல்ல வருது, என்ன சொல்லி கொடுக்குது, வாழ்க்கை பாடத்தை என்ன சொல்லி கொடுக்குது, எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்பிக்கும்போது நல்லா தான் ஆரம்பிக்குது. முடிக்கும் போகும்போது பண பிரச்சனையே
இருக்குன்னா கூட பிரச்சனை இல்லாத மாதிரி இருந்தால் கூட பிரச்சனையோடு போய்கிட்டு இருக்கும். மொத்தத்தில் அவங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் பணம் ஒன்று தான் மூலதனமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்குது. ஓகே. அப்படின்னா என்னதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே பணம் தான் வாண்டடு, லைஃப்பில் பண பிரச்சனை. அது வந்து சொல்லுது 13 நம்பர் பணத்தை தேவைப்படுது, பணத்தை கொடுக்குறது அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் திருப்பி சொல்கிறேன், 18/9/1982 உள்ளவங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது. பல இதில் சிக்கலில் மாட்டிட்டு வெளியே வர முடியாமல், அந்த வெளியே வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் பணம் தான். அந்த பண பிரச்சனைனால அவங்களால வெளியே வர முடியாது அப்படின்னு லைஃப்பை வந்துட்டு அவங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. ஓகே. இப்போ இந்த 4ஆம் நம்பர் இதுதான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ நாங்கள் வீட்டில் போட்டு பார்க்குறோம், நாங்கள் அந்த நம்பர் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நாங்கள் தான் 42 வருஷமாக பாடம் நடத்தியிருக்கிறோமே, எந்தெந்த நம்பர் எது எதுக்குங்கிறது எல்லாம் நம்ம நம்பர்லாம் வந்து நோட்ஸ் மாதிரி எழுதி புக்காக எழுதி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் சொன்னதே சொல்லாமல் புதுசாக கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் புதுசாக கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டிய கட்டாய நெசசிட்டி ஏன் வந்ததுன்னு சொன்னதே திருப்பி சொல்ல முடியல. அதனால தான் புது ஆராய்ச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை புதுசாக யாரும் பார்க்குறாங்கன்னாக்கா வேணா அவங்களுக்கு வேணால் இது வேணால் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியலேன்னு சொல்லலாம். 2 ப்ரோக்ராம் பார்த்தா 3ஆம் ப்ரோக்ராம் அவங்களே சொல்லிடுவாங்க, இல்லை எங்களுக்கு இப்போ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. நம்ம ஃபார்மெட்டில் வந்துட்டு 4ஆம் நம்பர் வந்து பணத்தை குறிக்கக்கூடிய எண். அப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்து ப்ளைனாவோ பிளைண்டாவோ விட முடியாது. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் என்ன சொல்லுது? 18/9/1982 9922 இந்த கேல்குலேஷனு. அப்போ டேட்டு 9 ஃபேட்டு 2. இங்கேயே வந்துட்டு கான்ட்ரவர்சி இருக்குது. இந்த கான்ட்ரவர்சி உங்களை எச்சரிக்கை கொடுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எச்சரிக்கை கொடுக்கும், இண்டிகேஷன் கொடுக்கும். அதுக்கு தான் சூத்திர எண்ணுன்னு சொன்னேன் நான். ஓகே. மொத்தத்தில் இதுக்கு பேர் வந்துட்டு லைஃப் எண். இப்படி வர எண்ணு பேர் லைஃப் எண். இந்த லைஃப் எண் தான் உங்களை வந்து வாழ்க்கையை எது சொல்லுதோ அது உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையை உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. சரி, இன்னொன்று அது மாதிரி ஒரு 3 சொல்லுவோம், ஒன்று சொல்லிவிட்டு இன்னும் 2 சொல்லும் போகும்போது கொஞ்சம் புரியும். ஃபஸ்ட்டில் ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ பேசுகிறாங்க, 2 பேர் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு தான் புரியலை, இவங்க மட்டும் புரிஞ்சுட்டு பேசுகிறாங்க, எங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 சொன்னோன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க, அடுத்து போடுவோம். ஏன்னா ஆக்சுவல் ஒரிஜினலாக வந்து நான் கேல்குலேட் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே. அப்புறம் யோசித்து பார்க்கும்போது இல்லை வேண்டாம், நம்ம ரேண்டமே ஸ்பாட்டில் சொல்லிடுவோம். அந்த ஸ்பாட்டில் சொல்லும் போகும்போது அப்போ தான் ஒரு மக்களுக்கும் அது வந்து ஒரு ஆமாம் கரெக்டாக இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், இவர் ஏதோ திருப்பி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து இங்கே ஒரு பாடம் நடத்திட்டு இருக்காரு, எனக்கு பிடிக்காத பாடம் மேக்ஸு, அதை வந்து இங்கே பாடம் நடத்திட்டு இருக்காரு, பிடிக்காத ஒரே வார்த்தை மேக்ஸு சார், அது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த இது வந்துடும் அவனுக்கு. இப்போ திருப்பி இன்னொரு டேட் ஆஃப் பர்த். ஓகே சார், அதை கூட நீங்களே சொல்லிடுங்க. என்ன போனாட்டி நான் சொன்னேன், இப்போ நீங்களே சொல்லுங்கள். ஓகே சார். 22 குட் 12 2008 2008. அப்போ 22னா 4, 12னா 1 2 3, 2008னா 2 கூட்டினீங்கன்னா 2 8 10 1, 4 3 7 1 8. அப்போ தேதி அப்போ 4 3 1 8. இது ஃபார்மெட்டு. இப்போ ஒரு 5 நம்பர் சொல்லுங்கள். ஓகே சார். 99 ஓகே 77 22 17 17 20 20. இது மொத்தமாக கூட்டினாக்கா 235. நான் கூட திருப்பி கூட சொல்கிறேன். டேட் ஆஃப் பர்த் 22/12/2008. அப்போ 4 3 1 8. இது ஃபார்மெட்டு. இவங்க சொன்ன ஒரு 5 நம்பர் வந்து 99 77 22 17 20. இது மொத்தத்தையும் கூட்டினாக்கா 235. இந்த 235 கூட்டினா 2 + 3 3 + 5 கூட்டினாக்கா 10 10 ஃபார் 1. இந்த 1 அப்படின்னு வருது. 235 கூட்டினா 1ன்னு வந்துடும். இந்த 1 இவங்க லைஃப்பில் என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தாக்கா, இவங்க டேட்டில் வந்துட்டு 22/12/2008 4 3 1 8. 1ஆம் நம்பரை இவங்க லைஃப்பில் இவங்க எல்லா இடத்துக்கும் பயன்படுத்திட்டாக்கா, ஏன்னா விதியில் 8 இருக்குது. 1ஆம் நம்பரை இவங்க லைஃப்பில் பயன்படுத்திட்டுனாக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதுதான் சக்ஸஸை கொடுக்கும், அதுதான் வந்துட்டு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா விதியில் 8 இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நடக்கும். எல்லாமே கிடைக்கிது, எல்லாமே நடக்கணும் போது அப்போ கூட ஒரு சப்போர்ட்டுக்கு மாரல் நம்பர் ஒன்று தேவை இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்படிங்கும்போது அந்த நம்பர் எதுனா 1. அப்போ 1ன்ற ஒரு நம்பரை நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டு அது சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, எங்களே பார்த்துக்க சொல்லிங்க, எங்களே கேட்டுட்டீங்க, ஆனால் பதிலாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் புரியல அப்படி கூட சொல்லலாம். ஆமாம் சார், அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா புதுசாக கொண்டு வரேன் இல்லையா,
கொண்டு வரும்போது போட 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 தான் ஓ அப்படியா அப்படி சொல்லுதா இப்படி சொல்லுதா. ஆனால் இந்த ஃபார்மேட்லேயே அப்படியே இன்னும் நிறைய பேருக்கு அப்படியே அப்படியே பாடம் அவங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக தெரியும். அப்படியே டக்கு டக்குன்னு சொன்னேன். நான் இப்போ எப்படி ஃபாஸ்ட்டாக சொல்கிறேனோ இதுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட்டாக சொல்கிற அளவுக்கு இருக்காங்க நிறைய பேர். அப்போ அவங்க ஓரளவுக்கு கிரகிச்சுப்பாங்க. பட் எல்லோரும் அவங்கள மாதிரி கிரகிச்சுப்பான்னு கொஞ்சம் கஷ்டம்தான், டைம் எடுக்கும் தான். பட் ஆனால் எனக்கு நம்ம இது புரிஞ்சுக்கிறது லைஃப் எண், இந்த எண்ணு லைஃப் எண், இந்த நம்ம லைஃப்பை வந்துட்டு மேலே உயரத்துக்கோ உச்சத்துக்கோ நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த லைஃப் எண்ணு நமக்கு கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. நமக்கு எச்சரிக்கை எண் மாதிரி அது நம்ம லைஃப்பில் அது பேரலாம் அது கூடயே வந்துக்கிட்டு இருக்குது. கார்டியன் மாதிரி கூட சொல்லிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிருவோம். ஏன்னா அப்போ தான் ஒரு 3 போட்டுருவோம். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏதோ சொல்கிறாரு, நல்லா தான் சொல்கிறாரு, ஆனால் திருப்பி இவரை தான் போய் கேட்கணும் போல இருக்குது அப்படின்னு பார்க்க. ஆரம்பத்தில் என்ன தான் கேட்கணும், உங்களுக்கே புரிஞ்சிட்டா சந்தோஷம். புரியாதவங்க கேளுங்க, நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படிலாம் போட்டு பார்த்துட்டுலாம் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் போட்டுட்டு அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களே போடுங்க, சார் என் டேட் ஆஃப் பர்த் இப்படி 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 இப்படின்ட்டு இருக்குது. இப்போ நான் இன்னொன்று அதில் கொஞ்சம் நான் இப்போ ஒரு நம்பர் போடுறேன், டேட் ஆஃப் பர்த் போட்டு நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஓகே சார். ஒரு டேட் ஆஃப் பர்த் 17/5/1980, 17/5/1980 அப்படின்னாக்கா 17/1/7/8/5/5/1980னா 9 8 3 13 22 4. அப்போ 8/5/9 இது ஃபார்மேட்டு. இப்போது நான் இப்படி கூட போட்டேன், உங்களையும் அப்படி போட சொல்லலை, அப்படி கூட நம்ம போடலாம். உங்கள் நம்பர்லேயே நீங்கள் ரிப்பீட்டடாக கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 17ன்னு இருக்குது, அதை 8/5/9/4 இதையேக்குள்ளே கூட நீங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போது 8/5/9/4 இருக்குல்ல, 8 5 சேர்த்தா 85 அப்படி போட்டுக்கோங்க. 9 4 இருக்குல்ல 94, 8/5/9/4 அந்த நடுவில் இருக்கிறது 5/9 59, தேதி 17 திருப்பி 17. இப்படி தான் எல்லோரும் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரேண்டமாக எப்படினாலும் போடலாம். நான் சும்மா இப்படியும் போட்டுக்கலாமே தான் சொல்ல வந்ததுக்காக அப்படி சொன்னேன். அப்புறமா சிங்கிள் நம்பர் எதனா ஒன்று போடலாம் இல்லையா. சிங்கிள் நம்பர் வந்துட்டு 4, நான் 4 போட்டேன், நீங்கள் எதனா போட்டுருங்க. ஸோ அப்போது நான் போடுறது 85 94 59 17 4 இதையே ரிப்பீட் பண்ணேன். இங்கே உள்ள நம்பர் வெளியே இருக்கிற நம்பர் எடுக்கலை, இதை போட்டு பார்ப்போம். ஆமாம் 259 நீங்கள் கூட்டிங்கன்னா 259 2 5 9. இந்த 2 5 9 அப்படின்னு வந்தால் கூட்டினா 7ன்னு வருது. 2 5 7 7 9 16 1 6 7 ரைட். 7 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு இங்கே என்ன சொல்லுதுன்னா 17/5/1980க்கு இவங்களுக்கு என்ன சொல்லுது, 7ஆம் நம்பர் வந்துட்டு அந்த டேட்டில் அந்த நம்பரில் நீங்கள் எதையும் கமிட் ஆகாதீங்க. ஏன்னா 7ஆம் நம்பர் ஆப்போசிட்டு, அதில் எதுவுமே கமிட் பண்ணிக்காதீங்க. 7ஆம் நம்பரில் எந்த காரியத்தை தொடாதீங்க. 7ஆம் நம்பரில் எந்த செயலும் செய்யாதீங்க. 7ஆம் நம்பர் வந்ததுன்னு ஸ்கிப்பே பண்ணிடுங்க. என்ன பண்ணுறது, இன்றைக்கி தேதி 16, நான் இப்போ இன்றைக்கி ஒன்றுமே செய்யக்கூடாதானாக்கா தேதியில் மட்டும் ஒன்றும் பண்ணாதீங்க. தேதி கேலண்டரில் தேதி கிளிக் பண்ணிங்களே அதையே கிளிக்காதீங்க. அப்போ அன்றைக்கி முக்கியமான இன்டர்வியூ ஏதோ ஒன்று இருக்க போய் தான் ஆகணும்னா என்ன பண்ணுறது சார்? உங்களுக்கு நடக்க போகிறது இல்லை அது. நீங்கள் அதில் போய் இன்டர்வியூ பண்ண மட்டும் என்ன சொல்ல போகிறாங்க, ஒன்று இந்த தேதிக்கு 7 ஆகாதுன்னும் போது இன்டர்வியூ கரெக்டாக 16ன்னு வந்ததுன்னா ஒன்று இன்டர்வியூ இல்லைன்னு ஆகிருப்போகுது. இன்டர்வியூ இல்லைன்னு ஆச்சுனாவே உங்களுக்கு அன்றைக்கி அதிர்ஷ்டம்னு அர்த்தம். அன்றைக்கி இன்டர்வியூ நடந்ததுன்னா அன்றைக்கி இன்டர்வியூ நடந்தால் உங்களுக்கு நடக்க போகிறது இல்லை காரியம். வேறு ஒரு நாள் அன்றைக்கி இன்டர்வியூ இல்லைனாக்கா நீங்கள் வருத்தப்படக்கூடாது, நமக்கு சாதகமாக நடக்குதுன்னு அர்த்தம். சில விஷயங்கள் அப்படி தான் எடுத்துக்கிறணும் நீங்கள். அதுதான் கடவுள் நமக்கு பேக்கப்பில் இருந்து வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். ஐயோ நடக்கலையேனாக்கா அதுதான் நல்லது, திருப்பி நல்லது நமக்கு ப்ளஸ்ஸாக ஏதோ கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ரைட். அப்போ இன்டர்வியூ நடந்தால் நடக்காது. அப்போ 7ஆம் தேதி 16ஆம் தேதி இன்றைக்கி கேலண்டர் வருது. 16ஆம் தேதினா டெய்லி கேலண்டர் டே கேலண்டர்னா டெய்லி கிளிக்க தானே செய்வோம். அன்றைக்கி 16 கிளிக்காதீங்க, 15னா 15லே விட்டுருங்க, இல்லை 17 கூட மாற்றிடுங்க. அந்த 7ஆம் நம்பரை நீங்கள் எந்த காரணத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லலை, இந்த தேதி உள்ளவங்களுக்கு சொன்னேன். டச்சே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி அன்னெசரியாக யாருக்கிட்டையும் எக்ஸ்ட்ரா வார்த்தை கூட பேசாதீங்க. குறிப்பாக 7ஆம் தேதி 7ஆம் தேதி உள்ளவங்ககிட்ட அன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அன்றைக்கி அவங்க தான் வான்னு கூப்பிடுவாங்க சண்டை போடுறதுக்கு உங்களை. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் நான் பரவாயில்ல கோலைன்னு சொல்லினே இருந்துருங்க. மௌனம் விரதம். நான் இன்றைக்கி ஒரு நாள் வடிவேல் மாதிரி இருந்துருங்க. அன்றைக்கி நான் விரதன் வரல ஒரு படத்தில், நான் இன்றைக்கி ஃபுல்லாக விரதன் வர அதே விரதம் அன்றைக்கி கடைப்பிடிங்க. இல்லை உண்மை இதெல்லாம்
நம்ம ஒரு இதுக்காக வந்து ஜோவியலாக சொல்கிறோம், அப்படி ஜோவியலாக எடுத்துங்க அப்படிலாம் கிடையாது. அது சீரியஸான மேட்ரு. உங்களுக்கு சொல்கிறது கேஷுவலாக சொன்னேன். ஒரு காரியம் நடக்காது. நீங்கள் ஆப்போசிட் டேட்டில் நீங்கள் எதை தொட்டாலும் அன்றைக்கி இதாகும். அன்றைக்கி பேசாமல் விட்டுறலாம். உங்கள் பாட்டு ரொட்டீனாக அதுக்காக நான் வேலைக்கு போகிறது அதெல்லாம் ரொட்டீனாக போங்க வாங்க. எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க. எக்ஸ்ட்ரா வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா செயல்பாடுகள் எதுவும் செஞ்சுக்க வேண்டாம். கேஷுவலாக போகிறது ரொட்டீனாக போகிறது வச்சுக்கிறீங்க. அதுதான் அது உங்களுக்கு எச்சரிக்கை. அதான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு சூத்திரையும் எச்சரிக்கை கொடுக்குது, இண்டிகேஷன் கொடுக்குது, நிறைய சொல்லலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை சார் எங்களுக்கே இந்த தேதிக்கு வந்து 7 நம்பர் ஆகாதது தான் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபார்மேட்டை நிறைய விஷயம் சொல்கிறோம், புத்தகம் நிறைய எழுதியிருக்கிறோம். 33 புத்தகம் எழுதியிருக்கேன் நான். எல்லாம் இவ்வளோ பெரிய புத்தகம் இருக்கும் நியூமராலஜி கணிதத்தில். அதெல்லாம் நிறைய படித்து இப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் போவோம். அப்படியே கொரியரில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஏதோ ஒரு இதில் போவோம். அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா அதெல்லாம் சாத்தியப்படும். நம்ம லைஃபுக்கு என்ன இண்டிகேஷனுக்குது அது சொல்லுது. அதனால் நம்ம வந்துட்டு இது இப்படியும் போட்டுக்கலாம். நம்ம அதில் இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு இனிமேல் வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஏற்கனவே இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு சப்போஸ் 7ஆம் தேதி அன்னைக்கு ஏதோ ஒரு மேஜர் ஆப்ரேஷனோ இல்லை திருமணமோ அல்லது குழந்தை பிறப்போ நடந்துருச்சுனாக்க அது அவங்க வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? சூப்பர் கேள்வி. ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். பண்ணுமாங்கிறது இல்லை, அது ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் இருந்திருக்கும். அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு இருந்து தான் இருக்கும். என்ன பண்ணலாம் சார்? ஆமாம், இப்போ நீங்கள் உங்கள் கேள்வியிலேருந்து என்ன புரிஞ்சிக்கலாம்னாக்கா, இந்த தேதிக்கு அவங்க வீட்டில் ஒரு குழந்தை 7ஆம் தேதி பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் அதை தான் கேட்க வந்தீங்க, அதை தான் சொல்ல வந்தீங்க. என்ன பண்ண முடியும்? குழந்தை 7ஆம் தேதி பிறந்து இவரு இந்த தேதிக்கு 7ஆம் தேதி பிறந்து இருக்கவே கூடாது. இருந்துருச்சு, என்ன பண்ணுறது? அது வந்து அது விவரம் தெரிஞ்சு வளர்கிற வரைக்கும் அது வீட்டில் தான் இருக்க முடியும். குழந்தை தானே, அது அவ்வளோ ஸ்மூத்தாகவே வளராது. அது சண்டையாகவே இருக்கும். ஸ்மூத்தாக வளருனா அதுக்கு இப்போ ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா படிச்சுக்கிட்டே இருக்குது. அது படித்து முடிக்கிற வரைக்கும் அதுக்கு இடர்பாடுகள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். படித்து முடிச்சிருச்சு, இப்போ வேலைக்கு போகிற கண்டிஷன் வர வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்படும். இப்போ வேலைக்கு போகிற கண்டிஷன்லாம் ஏன்னா இப்போ உலகங்கிறது எல்லாமே கடந்து தான் இருக்குது. எல்லாம் நடந்து தான் இருக்குது. சில வீட்டில் அப்படி இருக்குது, சில வீட்டில் இப்படி இருக்குது, சில இடத்துல அப்படி இருக்குது, சில இடத்துல. அப்போ நீங்கள் உங்கள் தேவைக்கு என்னவோ நாங்கள் சொல்கிற வார்த்தையை அவங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது இப்போ இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் என் பையன் எங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து இதே கான்செப்ட் தான். அது இப்போ வேலைக்கு போகிற கண்டிஷனில் இருக்குது, வேலைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை உங்கள் வீட்டிலே உங்கள் கூட இருக்காது. அது தனியாக தான் இருக்கும். ஒன்று வெளியூரில் வேலைக்கு, வெளிநாட்டுக்கு வேலைன்னு சொல்லி அது போயிடும். உங்கள் வீட்டோட கனெக்ஷனே இருக்காது. சின்ன வயசுலேயே ஹாஸ்டலில் தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்து வளர்த்தாக்கா அப்போ அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்காது இல்லைங்க சார்? 100% கரெக்ட். அது இப்போ நம்மளுக்கு நேரடியாக வரும் போகும்போது அப்போ நாங்கள் சொல்லுவோம், இது நீங்கள் அங்கே வளர்த்து விட்டுருங்க. ஏன்னா இப்போ குழந்தையாக இருந்தால் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா போல் ஒரு அந்த ஸ்டேஜ் இருந்துச்சுனாக்கா இன்னும் சில பேருக்கு நான் சொல்லுவேன். அது இன்டெரக்டாக அதை கொஞ்சம் விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இல்லைம்மா இந்த குழந்தைய கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஹாஸ்டலில் போட்டுருங்க, அந்த பிள்ளையும் நல்லா படிக்கும். ஏன்னா அதுவும் சரியாக படிக்காது, அதுக்கும் படிப்பு வராது. அந்த நம்பர் பிறந்தாவே அப்படிலாம் கிடையாது, இப்படி இருந்தால் அப்படி வராது. போடுங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க சொல்கிற பதில் நீங்கள் நேரடியாகவே சொல்லிங்க, நாங்கள் எல்லாமே கேட்டிருக்கிறோம், நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு இந்த வருஷமே ஹாஸ்டலில் தான் போட வரட்டாக்க முடியலை அப்படின்னு இருப்பாங்க. இல்லை, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளுக்குள்ளே அடங்கி இருக்குது. கரெக்டு சார். அதனால் வந்துட்டு இந்த இது வந்துட்டு நமக்கு லைஃப் என்ன நம்மளை அதை முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் இதை வந்துட்டு ரிஷி மூலம் நதி மூலத்தை அது சொல்லுது. அந்த எண்களின் சூத்திரம் அது எனியவ் லைஃப் எண். இதுக்கு பேர் வந்து லைஃப் எண். லைஃப் எண்ணுன்னா என்னது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு பெரிய லெசனே உங்களுக்கு நடத்தின போல் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பாடம் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த எண் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குது. உங்கள் லைஃப் இது நீங்களே உங்களை போட்டு பாருங்கள். ஆமாங்க, கரெக்டுங்க, அதை மீறி நம்ம செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை மீறி நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுக்குண்டான பலனெலாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அது எதுக்குங்க நாங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற போல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இதுக்கு பேர் லைஃப் எண். எல்லோரும் உங்களை செக் பண்ணிக்கிங்க. முதல்ல உங்கள் வீட்டு பாருங்கள், உங்களை தெரிஞ்சுக்கிங்க, அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அது எது கரெக்டோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சுட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஓகே சார், இப்போ புதுசாக பார்க்குறவங்க சார்பாக இந்த கேள்வி சார், இப்போது இந்த எண் வந்ததுனாக்கா அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழ்த்தும்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? அது தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது புக்ஸ் எழுதியிருக்கீங்களா? இல்லை, அது ராஜாஸ் நியூமராலஜின்றது அதை நீங்கள் வாங்கிட்டீங்கனாக்கா அதுக்கு எந்தெந்த எண்ணுக்கு கனெக்ட் ஆன எண், எந்தெந்த நம்பரு ஓகே அது ஒத்து போகிற எண், எந்தெந்த நம்பர் குவைட் ஆப்போசிட் அந்த நம்பர்
நம்பரு அப்படியெல்லாம் அந்த புத்தகத்தில் எல்லாமே எழுதியிருக்கு. ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேவைன்னா அதை அவங்க வாங்கிக்கிறலாம், அதை படிச்சுக்கிறலாம். அது இதுக்காக மட்டும்தான் வாங்கணுன்றதெல்லாம் இல்லை, அது ஓவரால் எல்லாத்துக்குமே இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்ல்டில் எல்லாருடைய டேட் ஆஃப் பர்த்தை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரியாக அதுக்குள்ளே இருக்கும். உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்குது, உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்துகிட்டு இருக்குது, மொத்த ஹிஸ்ட்ரி அதுக்குள்ளே இருக்கும். அது புக்கு பேர் ராஜாஸ் நியூமராலஜி 7-9 729 ராஜாஸ் நியூமராலஜின்னு இருக்கும். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷில் பேர் 7-9 ஹியூமன் வெர்சஸ் நியூமராலஜி. ராஜாஸ் நியூமராலஜியோட இங்கிலீஷ் வெர்ஷன். இது தமிழ், அது இங்கிலீஷ். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே என்று வேறொன்று யாமறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான நிறைய கண்டுபிடிப்புகள். நாங்கள் எல்லாருமே நல்ல சந்தோஷமான, ஒத்துமையான, ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் அவ்வளோ ஆண்டு காலம் கடும் தவம் இருந்து நிறைய ஆராய்ச்சி செய்து எங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க சார். அதில் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு தான் இந்த லைஃப் எண் அப்படின்னு சொல்வது. கொடானு கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். என்னங்க எவ்வளோ பயனுள்ள விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு ஏங்க சொல்கிறாங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நாமே சார் சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலேயே உட்காந்து அழகாக ஒரு பேனா பென்சில் நோட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கான அடுத்த கட்ட அடியை நாமே கரெக்டாக தேர்ந்தெடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீட்டில் அப்பாடான உட்காரணும்னு எவ்வளோ பேருக்கு ஆசை, கனவு, லட்சியம் இருக்குல்ல. ஆனால் எல்லாருக்கும் அது கை கூடுதா? பலருக்கு அது காணல் நீர் மாதிரி தானே இருக்கு. அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன செஞ்சா நாமும் நம்முடைய சொந்த வீட்டில் அமைதியாக, சந்தோஷமா, ஆனந்தமா, ஆரோக்கியமா, குறிப்பா நம்ம குடும்ப ஒத்துமையோட வாழ முடியும்? இது குறித்த நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் மறக்காம நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.